வீடியோவில் நம்ம பிசிஸை பற்றியோ கேம் பற்றியோ டெக்கை பற்றியோ இல்லை 3D மாடல் பற்றியோ நம்ம மேலே ஒருத்தன் பெருசாக வன்மத்தை கட்டிட்டாரு ஆனால் நம்ம வீடியோவில் ஒரு வன்மத்தை காட்டி வீடியோவுக்கு ஒரு 65 வியூஸும் ஒரு 1.1 hours வாட்ச் ஹவர்ஸ் நம்ம முதல்ல இருந்து போகலாம் பண்ணுவேன்னு தெரியும். ஆனால் இவ்வளோ தரமாக பண்ணுவேன்லாம் எனக்கு நமக்குன்னே வந்து வாய்க்கிறாங்க ஒவ்வொருத்தரும். இந்த வீடியோ அவ்வளோதான். ஹலோ ட்ரூப்ஸ், வெல்கம் டு வாக்சல் விஷன் ஸ்டுடியோ. நான் உங்கள் ஜிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டெக்கை பற்றியோ கேமை பற்றியோ பிசிஸை பற்றியோ இல்லை 3D மாடலிங் பற்றியோ எதை பற்றியும் பார்க்க போகிறதில்ல. அதை விட்டுட்டு நம்ம ஒரு வித்தியாசமான டாபிக், அதாவது இது என்னோடய பர்சனல் டாபிக். அது என்ன டாபிக்னா, நம்ம மேலே ஒருத்தன் மிகப்பெரிய ஒரு வன்மத்தை கட்டிட்டான். அதாவது என்னென்னா நம்ம ஏன் மேலே கிடையாது, நம்ம வீடியோ ஒன்று. அதாவது நம்ம ஒரு 2 மாதம் கழித்து இப்போ இந்த 21/7/2024 ஈவினிங் 7 to 8 PM அந்த டைமில் நம்ம லேப்டாப்ஸ் டெஸ்க்டாப்பும் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு 2-3 மாதம் கழித்து அப்லோட் பண்ண ஒரு மொதல் வீடியோ அதுதான். அந்த வீடியோவில் தான் நம்ம வந்து காட்டியிருக்காங்க. அது காட்டினது வேறு யாரும் கிடையாது, நம்ம உள்குழாய்னு பேர் வச்சுருக்க சிகப்பு ப்ளே பட்டன். அவன் தான் வேலையை காட்டி விட்டு போயிட்டான். அப்படி என்ன அப்புறம் அவன் வேலையை காட்டி விட்டான்னு கேட்டிங்கன்னா, அது பொதுவாக நிறையா யூடியூபர்ஸ்க்கு வர ப்ராப்ளம் தான். மேஜராக இந்த மாதிரி காப்பிரைட்ஸ் இஷ்யூ அந்த மாதிரி வரும். சில பேருக்கு வீடியோ தூக்கியிருக்காங்க, சில பேருக்கு ஆடியோ தூக்கியிருக்காங்க. அந்த மாதிரி நிறையா சம்பவங்கள்லாம் ஏற்படும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நமக்கு மட்டும் வித்தியாசமாக ஒரு வேலையை காட்டியிருக்கான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோவை எடுத்து முடித்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போதெல்லாம் ஆடியோ பக்காவாக இருந்துச்சு. நான் அப்லோட் பண்ணியும் நான் ஒரு டைம் பார்த்தப்போ ஆடியோலாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லும்போது, என்கிட்ட லேப்டாப் டெஸ்க்டாப்பில் வீடியோ போட்டிருந்தேன், பட் அதில் இருக்க பாதி ஆடியோ காணும்னு சொன்னான். எனக்கு கேட்டவுடனே பயங்கர ஷாக். எப்படி தான் நம்ம அவுட்புட்லாம் பார்க்கும்போதுலாம் வீடியோ கரெக்டாக இருந்துச்சு, நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்படி கரெக்டாக இருக்குன்னு எனக்கு ஒரே குழப்பம். அதுக்கப்புறம் நான் தேடி பார்த்தேன், இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை. சரி, அவன் ஃபஸ்ட்டு சொல்லும்போது நான் என்ன நினச்சேன்னா, நான் நடுவில் யூஸ் பண்ணியிருக்க டெம்ப்ளேட்டோட ஆடியோ கட் பண்ணியிருப்பான்னு நினச்சா, அவன் ஏன் ஓன் வாய்ஸே கட் பண்ணியிருக்கான். ஆனால் டெம்ப்ளேட்டில் இருக்க அந்த வீடியோவும் ஆடியோவும் நல்லா பக்காவாக இருக்குது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏன் வாய்ஸ் தூக்கியிருக்கான். ஆனால் எவ்வளோ வன்மம் உள்ளே இருக்குன்றத தெரியுதுடா இதுலேருந்து. நான் அந்த வீடியோவில் தப்பாகவோ ஏதாவது எதுவுமே பேசவும் கிடையாது. பேசிக்காக அந்த மாதிரி நாளும் கிடையாது. அந்த மாதிரி இருந்தும் எதுக்கு ஏன் வாய்ஸை தூக்குறாங்கிறது தான் என்னோட கேள்வி. சம்மந்தமே இல்லை. ஏன்னா ஒரு மூவி சீனை நான் யூஸ் பண்ணி அதை தூக்கியிருக்கலாம், இல்லை நான் ஒரு பாட்டு பாடியிருந்தேன்னா அதை தூக்கியிருக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் நான் பேசுனதுலாம் தூக்கலாம். நான் அடுத்து வீடியோவில் பேசாமல் வீடியோ பண்ண முடியும். ஆனால் இந்த உள்குழாய் இந்த சிகப்பு ப்ளே பண்ண இவ்வளோ பெரிய வேலையை கட்டணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இனிமேல் நம்ம வீடியோஸ்லாம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் போல. ஒரு டைம் 2 டைம் அவுட் செக் பண்ணணும். இது வந்து நம்ம சைடுக்கு இது ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சா இல்லை யூடியூப் சைடு மிஸ்டேக் ஆகிடுச்சாலும் எனக்கு ஃபுல்லாக ஒரு புரியல. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் என் சைட்லேருந்து எந்த மிஸ்டேக்கும் இந்த வீடியோக்கு ஏற்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அப்லோட் பண்ணும்போது அதில் கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் எப்படி இந்த மாதிரி அவன் பண்ணானோ எனக்கு சுத்தமாக புரியல. நமக்குன்னே வந்து வாய்க்கிறாங்க ஒவ்வொருத்தரும். எங்கே போகிறது? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. சரி, இப்போ என் வாய்ஸ் தூக்கிட்டாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்குறது வேஸ்ட் தான். இனிமேல் யாராவது இப்போ அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்ட் 2 வீடியோ கூட மேக் பண்ணி ட்ரை பண்ணுறேன். இப்போது அடுத்து நான் சொல்ல வர விஷயம்னா, காப்பிரைட்ஸ் போடலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்குன்னு இந்த சொந்த வாய்ஸ்லாம் காப்பிரைட்ஸ் இந்த மாதிரிலாம் க்ளைம் பண்ணி பண்ணால் நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஐடியா எதுவும் இல்லை. எனக்கு ஃபைனலாக தோன்றது ஒரே ஒரு டைலாக், ஏனே இப்படி பண்ணுறீங்க, கிறுக்கு மென்டல் போயிடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது என் மைண்ட் செட். இப்போ ஓன் வாய்ஸ்லாம் போனால் அடுத்த நம்ம ஆப்ரேஷன் பண்ணி போட முடியும். வாய்ஸ் சரி, ஓகே. இந்த வீடியோ அவ்வளோதான். லாஸ்ட்டாக
ஒரே ஒரு டைலாக் நான் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்போ சொல்லிட்டேன் சொல்லக்கூடாது. உள்குள்ள மாட்டையா நீ பண்ணுவேன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ தரமாக பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது. சொந்த வாய்ஸ்லாம் கட் பண்ணி விட்டா இனிமேல் நான் டம்மி ஆர்டிஸ்ட் வச்சு தான் சுற்றணும் முன்னாடி. சரி, இனிமேல் வீடியோ அப்லோட் பண்ணுறவங்க ஒரு டைமுக்கு 2 டைம் இதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமும் 2-3 நாளைக்கு கவனமாக இருங்க. எப்போ வேணாலும் உங்கள் சாங் கட் பண்ணி விட்டு போடுவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, எனக்கே பிடிச்சிருக்காது, பட் அதையும் மீறி உங்களுக்கு இந்த மாதிரி நடந்து ஏதாவது பிடிச்சிருந்தா நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் நடந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. ஏன்னா அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ண தான் சொல்லுவீங்க. இருந்தாலும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் டெவலப் பண்ணி நல்லா ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாடா பாய் ஃப்ரம் ஜிவி.